ஒரு 2 நிமிஷம் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எந்த ஒரு அனர்த்தத்துக்கு போகிறோம், இல்லாட்டி எந்த ஒரு இழப்புக்கு போகிறோம், பாரிய இழப்புக்கு போகிறோம், அதை எதிர்கொள்கிற ஆட்களுக்கு ஒரு மனநிலை, ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு மனநிலை வரும். அதுக்கு சொல்ல டினாயல். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து டினாயல். அந்த டினாயல் என்ன நடக்குமெண்டா, அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு இந்த மனசு சொல்லும். அதேங்கட பிளெஸிங் அல்லாஹ் தாலா பொதுவாக ஆக்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற அந்த பிளெஸிங் என்னென்றால், அந்த ஷாக்கை மொத்தமாக, இது ஒரு ஷாக் அப்சோர்பர். அந்த டினாயல் ஃபேஸ் வந்து ஷாக் அப்சோர்பர். அந்த ஷாக்கை மொத்தமாக எடுக்காம, அப்படி ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக நடக்கல என்ற ஒரு இதை எங்களோட மைண்ட், எங்களோட மூளையோ எங்களுக்கு தரும். அப்போ அதால தான் சில மரணங்களோ இல்லாட்டி சில இழப்புகளோ நடக்கிற நேரம் அது நடக்கல இருப்பாங்க. அந்த அந்த முக்கியமாக அந்த குடும்பம், அந்த உம்மா இல்லாட்டி அந்த மனைவி இல்லாட்டி அந்த பிள்ளைகள் சில நேரம் சொல்லுவாங்க, நான் எழும்பி வந்துடுவார், அவர் மகத்தாகல, அவர் நடிக்கிறார். சில நேரம் மகத்தானாலும் நாங்கள் அடைக்கிறிக்க தேவையில்லையோ, உம்மா எழும்பி வந்திருப்பாவோ என்றெல்லாம் யோசிக்க வாரது என்னென்றால் அந்த டினாயல் ஃபேஸ். அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணணும், எங்களுக்கு விளங்கணும். அது ஒரு குடும்பம் என்ன கஷ்டப்படும், ஒரு ஆளை இழந்து அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் மகத்தான, ஒரு உம்மா இல்லாட்டி ஒரு மகன் இல்லாட்டி ஒரு பாப்பா மகத்தான, அந்த குடும்பம் என்னென்னலாம் கஷ்டப்படும். எல்லாருக்கும் மனுஷன், எல்லாருக்கும் மனசு இருக்கு. நாங்கள் விளங்கணும். எங்களுக்கு எல்லாரும் இருக்காங்கன்றதுக்காக நாங்கள் எங்களோட பாட்டுக்கு கதையை அடிச்சு விட்டு இந்த இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க, ஆளல்ல இது பண்ணல இல்லாட்டி சரி அதுக்கு ஏற்ற மாதிரி ஆளல்ல, எங்களுக்கு எப்படி தெரியும் உள்ளுக்கு என்னென்ன வேதனை படுறாங்கன்னு? எங்களுக்கு எப்படி தெரியும் இதுக்கு பிறகு என்ன வேதனை படப்புறாங்க? ஓகே, இப்போ டினாயல் ஃபேஸில் இருக்கிறாங்க. நாளை அன்றைக்கு அடுத்த அன்றைக்கு அந்த மரணம் நிகழ்ந்து ஒரு கிழமைக்கு பிறவும் இல்லாட்டி 10 நாளைக்கு பிறவெல்லாம் வெடிச்சு அழுதாக்கள் கூட பேர் இருக்கிறாங்க. அதை தாங்க இல்லாம வேற நிலைமைக்கு போனாக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதுக்கு தான் சொல்றது, கொஞ்சம் அள வைக்கணும்னு சொல்றது. ஏன் தெரியுமா? அது உடனே நடக்காது. அது ஒரு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த உடம்புற இந்த மனசுற ஒரு சிஸ்டம். அந்த டினாயல் ஃபேஸை நாங்கள் விளங்கணும். அல்லாஹ்க்காக தேவையில்ல அவன் பேசாதவங்க யார். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு 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 தம்பியை, ஒரு மகனை, ஒரு புருஷனை, ஒரு ஒரு மருமகனை, ஒரு நல்ல ஒரு ஒரு நண்பனை, ஒரு பிள்ளையா பழையன ஒரு பிள்ளைய, ஒரு கூட்டாளிய இழந்த வேதனையில் இங்கே இருக்கிற நேரம் நீங்க வீட்டை இருந்துட்டு இப்படி பண்ணலையாமே, அப்படி செய்யலையாமே, இப்படி பண்ணிருக்கலாமே, அப்படி பண்ணிருக்கலாமே, அல்லாஹ்க்காக பேசாதான். எல்லாருக்கும் மரணம் இருக்கு, எல்லாருக்கும் மரணம் வரும். நம்மட மகத்து நல்லபடி அறிக்கணும் துவா செய்வோம். மரணிச்சாக்களுக்காக துவா செய்வோம். எங்களால் உடம்பாலையும் மனசாலையும் எங்களுக்கு என்ன இயலுமோ அதை பண்ணுவோம். இது ஒன்றும் மேலாதா, எதுவுமே பண்ணாமல் இருப்போம். ஆனால் அல்லாஹ்க்காக தெரியாத பேசாதவங்க, இப்படியாமா அப்படியா, இதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சும் உங்களுக்கு நம்மட வாழ்க்கையில் எந்த ஒரு வித்தியாசமும் வேற போறல. அதால இதை பற்றி மறைவான சில விஷயங்களை பற்றி நாமளாகவே விளங்கி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ரெசியூம் பண்ணி பேசுவோம்னா எதுவும் அல்லாஹ்வோட கையில் இருக்கிற விஷயம். அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டாக்களுக்கோ மரணத்தில் பாதிக்கப்பட்டாக்களுக்கோ நாங்கள் துவா செய்வோம். அந்த குடும்பங்களுக்கு மனசுக்கு நிம்மதியை இறைவன் கொடுக்கணுமென்று நம்ம பிரார்த்திப்போம். எங்களோட மரணத்தை நாங்கள் யோசிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.